இயேசு மரிக்கும் போது அல்லது அவர் சிலுவைக்கு செல்லும் போது அவர் தானாக செல்லவில்லை. அவரை எதெல்லாம் தொட்டி கொண்டது? இந்த பாவம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம், தோல்வி போன்ற இந்த காரியங்கள் பிசாசும் சேர்ந்து இயேசுவை தொட்டி கொண்டன. இயேசு அவைகளை சுமந்து கொண்டு சென்றார். உங்க பார்வையிலையும் என் பார்வையிலும் சிலுவை சுமந்தார் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா பைபிள்ல பழைய மனிதனை அவர் சுமந்து சென்றார். அதான் வேதத்தினுடைய கருப்பொருள். பழைய மனிதன் அவன் தான் விழுந்து போனவன். அவன்கிட்ட என்ன இருக்குது? பாவம் இருந்தது, சாபம் இருந்தது, வியாதி இருந்தது, வறுமை இருந்தது, அங்கே தோல்வி இருந்தது. எல்லாம் பழைய மனிதனை தொற்றி கொண்டிருந்தது. அவனை வாழ விடாமல் வாழாவட்டி ஆக்கி கொண்டிருந்தது. அருமையானவர்களே, அவனை வாழ வைக்கும்படியாக அவனை தொற்றி இருக்கிற எல்லா தீமைகளையும் சாபங்களையும் கொன்று புதைக்கும்படியாக தேவாதி தேவன் தம்முடைய குமாரனை மனு உருக்கொண்டு பாவ மாம்சத்தின் சாயலாக பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராய் ஆனார். அவர் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவர் அல்ல, உடையவர் ஆனார். அவர் நம்மை போல அல்ல, ஆனா நம்மை போல வந்தார். ஏன்னு கேட்டா அருமையானவர்களே, இந்த பழைய மனிதனை அவர் சுமந்து கொண்டு சென்று சிலுவையில் அறைந்து அந்த பழைய மனிதனை கொல்ல வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பழைய மனிதன் என்ன செய்யப்பட்டான்? சிலுவையில் அறையப்பட்டான், அவன் மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் கதை முடிந்தது. ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ பழைய மனிதன் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். நல்லா தான் தட்டுங்களங்க ஐயா, புது சிருஷ்டிகள்.